வணக்கங்க. வணக்கம் மக்களே. அதாவது வந்து நெறைய பேர் ரிக்வெஸ்ட். என்டையர் தமிழ்நாட்டிலேருந்து நெறைய பேர் ரிக்வெஸ்டட் பாண்ட் எப்படி வாங்குறதுன்னு. ஆ எனக்கு தெரிஞ்ச நாலேட்ஜ் வந்து நான் எல்லா இடத்துலயுமே நெறைய இடத்துல ஷேர் பண்றேன். இது என்னோட சேனல்ங்கிறதுனால நெறைய இடத்துல இப்ப என்னால ஈஸியா ஷேர் பண்ண முடியும். ஏன்னா, நான் நெறைய இடத்துல பேட்டிக்கு நான் போறேன். ஓகே. பாண்ட் இந்த இன்வெஸ்ட் பத்தி இப்ப பேச போறோம் இந்த வீடியோல. எடிட்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியே ஃப்ளோல அப்படியே பேசுறேன். வர்றது வரட்டும். ஓகேவா? இப்போ அ பாண்ட் பத்தி நான் நெறைய நெறைய யூடியூப்ஸ்ல போய் பேசிட்டேன். நெறைய பேத்துக்கு வந்து தெரியுது. ஆ அதில வந்து இப்ப என்ன கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, "சார் பாண்ட் இன்வெஸ்ட்ட பத்தி சொல்லுங்க. நீங்க பாண்ட் இன்வெஸ்ட் பண்றேங்கிறீங்க. எங்க வாங்குறீங்க? எப்படி வாங்கணும்? எந்த பிளாட்ஃபார்ம்ல வாங்கணும்? சில பேர் அப்ளிகேஷன் எந்த அப்ளிகேஷன் சார்? உடனடியாக சொல்லுங்கள். இப்பவே நான் டவுன்லோட் செய்கிறேன்." அப்படிங்கிறாங்க. சார் இது அப்ளிகேஷன்லாம் விட்டுருங்க. ஏன்னா நம்ம அப்ளிகேஷன்லயே வாழ்றோம். அப்ளிகேஷன் இல்ல. இட் இஸ் அ வெப்சைட்டு. கவர்ன்மென்ட் அப்ரூவ்டு வெப்சைட்டு. அங்க போய் நீங்க பை பண்ண போறீங்க. அதுக்கு கேஒய்சி ப்ராசஸ் எல்லாமே இருக்கு. அதிலயே ஒண்ணு ஒண்ணா இப்ப நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? ஸ்க்ரீன்ல இப்ப நம்ம பார்க்குறது, எப்படி நம்ம பாண்ட இன்வெஸ்ட் பண்ண போறோம்? பாண்ட வாங்குவது எப்படி? இதுதான் இன்னைக்கு டாபிக். அப்படியே என்னோட ஸ்க்ரீன நான் ஷேர் பண்றேன். நாலேட்ஜ கெயின் பண்ணிக்கங்க. திரும்பவும் சொல்றேன். இது வந்து அ எஜுகேஷனல் பர்ப்பஸ் தான். இது வந்து ஒரு டிஸ்க்ளைமரா நான் இப்பவே குடுத்துறேன் இந்த வீடியோல. இதுல காட்டுற பாண்ட வந்து நீங்க பை பண்ணுங்கன்னு நான் சொல்ல கிடையாது. பை பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. ஜஸ்ட் உங்களோட எப்படி சூஸ் பண்ண போறேன்? எந்த வெப்சைட்ட யூஸ் பண்ண போறேன்? என்ன ஃபில்டர் போட போறேன்? லைவா நான் அத பண்ண போறேன். இது மட்டும் தான் நான் பண்ண போறேன். ஸோ அதுலேருந்து நீங்க கத்துக்க வேண்டியது என்னன்னா, அ எப்படி பை பண்றது, எங்க பை பண்றது அத மட்டும் தான் கத்துக்க போறீங்க. இந்த பாண்ட தான் வாங்கணும்னு நான் எங்கேயுமே ரெக்கமெண்ட் பண்ணல. இத டிப்ஸா எடுத்துக்காதீங்க. அத ரெக்கமெண்டேஷனா எடுத்துக்காதீங்க. அட்வைஸா எடுத்துக்காதீங்க. எதுவும் எடுத்துக்காதீங்க. ஓகே. ஸோ ப்ரொசீட் பண்ணலாம். அ ஸ்க்ரீன் வந்து நான் வந்து லெட் மீ லெட் மீ ஷேர் த ஸ்க்ரீன். ஓகே. ஷேர் த ஸ்க்ரீன். ஓகே. நான் வந்து இப்போ வந்து பாண்டுக்கு இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இந்தியா பாண்ட். இந்த வெப்சைட் பார்த்துக்கங்க. இந்தியா பாண்ட். ஓகே. இந்தியா பாண்டு இந்தியால அத்தன்டிக்கா நம்பர் 1 ரேங்க்ன்னு சொன்னா நான் வந்து இந்தியா பாண்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா, இதிலேயே நானே வந்து இன்வெஸ்டடு. அ ஹியூஜ் அமௌண்ட் நான் இன்வெஸ்டடு. இன்னைய வரை எல்லா இன்ட்ரெஸ்ட்டும் கரெக்ட்டான தேதிக்கு கரெக்ட்டான இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ ஓகே. இந்த பாண்ட் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி சொல்றேன். இந்தியா பாண்ட்ஸ் இவங்க ஏகே கேபிட்டல் அப்படிங்கிற கம்பெனி ஷேர் மார்க்கெட்ல இருக்கு. ஸ்டாக்ஸ் லிஸ்டட் ஸ்டாக் இருக்கு. அ இந்த கம்பெனி வந்து ஏகே கேபிட்டல்ஸ் ஒரு 2 டிகேடா வந்து பாண்ட வந்து இவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு அப்ரூவ்டு பிளாட்ஃபார்ம். இதுக்கு முன்னாடிலாங்க ஹெச்என்ஐ தான் வாங்குவாங்க. 10,00,000 மினிமம் 10,00,000 50,00,000 இருக்கிறவங்க தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்ப கவர்ன்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, ஏன் வந்து பேங்க் மட்டும் பண்ணணும்? ஏன் வந்து ஹெச்என்ஐனா ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் அவங்க மட்டும் ஏன் பண்ணணும்? என்ஆர்ஐ தான் ஏன் பண்ணணும்? ஏன் நம்ம பண்ணக்கூடாதா? அப்படிங்கிறதுக்காக இந்தியன்ஸ்ல டைரக்ட்டா நம்ம பீப்பிள் இப்ப ரீட்டெயில்ஸ்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக, இப்ப 10,000 மினிமத்திலேருந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த பாண்ட் யாருக்கு வேணும் முதல்ல? இந்த பாண்ட் யாருக்கு வேணும் அப்படின்னா, ஆ வயசு எனக்கு 45 ஆயிடுச்சு. 40 ஆயிடுச்சு. நான் நெருங்கிட்டு இருக்கேன். ரிட்டயர்ட பத்தி நான் யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். கவர்ன்மென்ட் ஜாப் கிடையாது. எத்தன பேர் நம்ம இதுல கவர்ன்மென்ட் ஜாப்? ரிட்டயர்மென்ட்க்கு எனக்கு பைசா வேணும். இன்னொன்னு இந்த கைய கட்டி அடிமைத்தனத்த நான் போக்கணும். கைய கட்டி அடிமைத்தனத்த போக்கணும். சொந்தமா நான் சுயமா முடிவு எடுக்கணும். வீட்டுல நெனச்சத நான் பண்ணணும். நான் நெனச்ச இடத்துக்கு போணும் அப்படின்னா எனக்கு வருமானம் வேணும். சம்பளம் இல்லாம எனக்கு இன்னொரு வருமானம் வந்தா தான் நான் அந்த சம்பளம் இருக்கிற வேலையில வந்து நான் வந்து கைய கட்டிட்டு யாருக்கு கீழ அடிமையா இருக்க வேண்டிய தேவையில்ல. ஸ்லேவரியா தேவையில்ல. அந்த எண்ணத்த உடைச்சு வெளில போனோம்னா, ஒரு கார்பஸ் வேணும். அந்த கார்பஸ போட்டோம்னா, அதுலேருந்து மந்த்லி இன்கம் வருது. அதுதான் பாண்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் இது இந்தியா பாண்ட்ஸ். பாண்ட் எப்படி பை பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஒரு பை பண்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு டீமேட் அக்கவுண்ட் இருக்கணும். டீமேட் அக்கவுண்ட்னா சிம்பிளா சொல்றேன். அது வந்து Zerodhaவா இருக்கலாம், அது Growவா இருக்கலாம், அது அப்ஸ்டாக்கா இருக்கலாம், அது SBIயா இருக்கலாம், HDFCயா இருக்கலாம், மோத்திலால் ஓஸ்வாலா இருக்கலாம். எது வேணா இருக்கட்டுங்க. ஒரு ஒரு அ டீமேட் அக்கவுண்ட் ஒண்ணு இருக்கணும். டீமேட் அக்கவுண்ட் ஒண்ணு ஓப்பன் வச்சுட்டு, ஜஸ்ட் இந்த வெப்சைட்ல டூ யுவர் கேஒய்சி. இந்த பாருங்க. இங்க இருக்கு பாருங்க. இப்ப என்னோட கேஒய்சி நான் கம்ப்ளீட்டடு. இந்த கேஒய்சி நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். கேஒய்சி வந்து 24 ஹவர்ல கம்ப்ளீட்டடு. 24 ஹவர்ல கம்ப்ளீட் ஆனோனே வெல்கம் இமெயில் வந்துரும். வெல்கம் இமெயில் வந்தோனே உங்களோட ஆர்எம் வந்து உங்களுக்கு WhatsAppல வந்துருவாரு. அ மேனேஜர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் வந்துருவாரு. ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க அவர்ட்ட கேட்கலாம். அதெல்லாம் கோஆர்டினேஷன் அதெல்லாம் நடக்கும். இந்தியா பன்ஸ் இஸ் த பெஸ்ட். ஏன் இந்தியா பன்ஸ்னா, ஏகே கேபிட்டல் தே ஆர் டூயிங் எ கிரேட் ஜாப். இது இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸா நான் பார்த்தது. இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்களா, இது இட்ஸ் இட்ஸ் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. இப்போ இந்த பாண்ட்ல நம்ம வந்து உள்ள வந்துட்டேன். ஓகே. இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டேன். இப்போ லெட்ஸ் கோ வித் பேக் போவோமா? ஓகே. ஒரு டிமேட் அக்கவுண்ட் வச்சிருக்கேன். டிமேட் வச்சோனே இதுல வந்து நான் வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணிட்டேன். கேஒய்சி அப்டேட் பண்ண நான் என்ன சூஸ் பண்றேன் பார்த்துங்க. என்னோட ஆனுவல் பெர்சன்டேஜ் எத்தனை பெர்சன்டேஜ் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் 10ன்னு வச்சுக்கிறேன். 8 10ன்னா நான் வந்து எஃப்டிக்கே போயிடுவேன்ல.
10ன்னு வச்சுக்கிறேன் சேஃபர் சைடு. எத்தனை இயர் வச்சிருக்கேன் செலக்ட் பண்ணியிருக்கேன்? 1 to 3 இயர் தான். ஏன்னா 1 to 3 இயர் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஏன்னா 3 இயருக்கு அதுக்கப்புறம் அது அதோட கிரேடு வந்து கிரெடிட் ரேட் கம்மியாகுதா கூட ஆகுதான்னு மானிட்டர் பண்ணுறதுல 3 இயர் நம்ம வெளியில் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் அடுத்து இன்கம் மந்த்லி சூஸ் பண்ணிடலாமா? மந்த்லி சூஸ் பண்ணிட்டேன். அடுத்து செக்யூர்டு சூஸ் பண்ணிட்டேன். அடுத்து மந்த்லி இன்கம் சூஸ் பண்ணிட்டேன். இந்த பாருங்க, ஃபில்டரை போட்டோன்னே வந்துட்டானுங்க லிஸ்டடு. இந்த கம்பெனி எல்லாமே வந்து பாண்டு, அவைலபிள் பாண்டு. இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதை எப்படி ரிவ்யூ பண்ணுறது? இப்போ நான் ஃபில்டர் போட்டேங்க. செக்யூர்டு பாண்டு கீழே பாருங்கள், செக்யூர்டுன்னு நான் கொடுத்துட்டேன். மந்த்லி இன்கம் கொடுத்துட்டேன். இந்த இருங்க ஏ கொடுத்துட்றேன். கிரெடிட் அதையும் கொடுத்துட்றேன், ஏன்னு கொடுத்துட்றேன். ஏ கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ ஏல இத்தனை பாண்டு வந்துருச்சுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து நவி ஃபின்சர்வை நான் எடுக்கிறேங்க. நவி ஃபின்சர்ங்கிறவங்க நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். நவி ஃபின்சர்வ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதான் சொல்கிறேன், நம்ம தமிழ் நம்ம கம்யூனிட்டிக்கு இது தெரியாது. அவ்வளோதான். இதே மும்பைக்காரனுக்கோ ஏதோ குஜராத்தி சொன்னால் நவி ஃபின்சர்வே கியா ஹப்கோ தோ மாலுமே ஹே அப்படிமானுங்க. நமக்கு தான் தெரியாது, ரைட்டா? சரி, அப்போ இதில் பாருங்கள், கூப்பனை என்றைக்குமே நீங்கள் பார்க்கக்கூடாது. ஒன்லி ஒய்டிஎம் மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். கூப்பனை பார்க்காதீங்க. கூப்பன் இங்கே பாருங்கள், கூப்பன் 10.75% போட்டிருக்கு. ஒய்டிஎம் பாருங்கள் 11. ஒய்டிஎம் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய கடைசி பணம், நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் ஒய்டிஎம் தான் நீங்கள் செக் பண்ணணும். ஓகே, ஒய்டிஎம் கூப்பனை பார்க்கக்கூடாது. ரெண்டாவது, கிரிசில் ரேட் ஏல இருக்குது. 3 இயருக்குள்ள மெச்சூரிட்டி இருக்குது. அப்படியே கீழே வாங்க, கீழே வாங்க. சீனியர் இருக்கா? ஆமாங்க, சீனியர் இருக்குங்க. சார் சீனியர்னா என்ன சார்? சீனியர்னா என்னன்னா, இந்த பாண்டை நீங்கள் வாங்கியிருக்கீங்களா, இது சீனியர் பாண்டாக இருந்தால் கம்பெனி நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அவங்களோட அசையும் சொத்து, அசையா சொத்துக்களை விற்று சீனியர் பாண்ட் யாருக்கு வச்சுருக்காங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பே அவுட். இது பேர் சீனியர். சார் இப்போ வேறு ஏதாவது பாண்ட் இருக்கா சார்? ஆமாம் சார், ஜூனியர் சப்பார்டினேட்னு இருக்குது சார். அப்புறம் என்ன அர்த்தம்? அந்த சீனியருக்கு போக மிச்சம் இருந்தால் அவங்களுக்கு, அதனால தான் அவங்களுக்கு பர்சன்டேஜ் வட்டி 14% இருக்கும் ஜூனியர் பாண்டுக்கு. சில பேர் ஜூனியர் பாண்டா எனக்கு வேணும், ஜூனியர் பாண்டா வேணும். என் ஃப்ரெண்டு சொல்லுவான், சப்பார்டினேட் வேணும் எனக்கு, நான் செக்யூர்டு வேணும். என்னத்துக்குடா 14% கிடைக்கும்? மேடா பாவி, 14% ஒன்று காலங்காலத்துக்கு உழைச்ச சம்பளத்தை போட்டினா போயிடுமாடா. அவனுக்கு என்ன ஷார்ட்டாக பார்க்கணும். அந்த கிரேடிலாம் நமக்கு இருக்கக்கூடாது. ஸோ மோஸ்ட் கேஸு அதெல்லாம் பண்ணிடாதீங்க. சீனியர் இருக்கணும். செக்யூர்டுன்னு என்ன சார்? நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு அசட்டு, அவங்களோட அசட்டை கவர்மெண்ட்டுக்கிட்ட சொல்கிறாங்க, இது என்னோட அசட்டு, இதை நான் கொடுக்குறேன். ஏதாவது ஒன்றா இதை நீங்கள் சோல்ட் அவுட் பண்ணிட்டு விற்றுட்டு அந்த பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுத்துருக்கேங்கிறாங்க. ஸோ பாண்ட் முதல்ல எதுக்குங்க? எதுக்குங்க பணம்? பாண்டு. இந்த பாண்டு நம்மள்ட்ட உங்கள்கிட்ட ஏங்க கடன் கேட்குறான். சிம்பிள் கடன். பத்திரம் தான் பாண்டுனா என்ன? பத்திரம். பத்திரத்தை கொடுத்துட்டு உங்களுக்கு காசு கொடுக்குறான். பத்திரத்தை கொடுத்துட்றான். நீ உன் பணத்தை 1 லட்சத்தை கொடுத்துரு, 3 வருஷம் எனக்கு கொடுத்துரு, வருஷத்துக்கு 10% உனக்கு கொடுத்துட்றேன், 3 வருஷம் கழிச்சு உனக்கு உன்னோட கேபிட்டலுக்கு பிரின்சிபல் திருப்பி கொடுத்துட்றேன். அது வரையும் இந்த பத்திரம் வச்சுக்க. பத்திரத்தை அவன் எதுக்கு வாங்குறான்னா, அதை வாங்கி அவனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவனோட தொழில் தொடங்குறது, பிஸ்னஸ் பெருசு பண்ணுறது, பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, விளம்பரங்களை ஏற்படுத்துறது, இதுக்கெல்லாம் அவன் பண்ணலாம். ஓகே, அப்படியே கீழே வாங்க. இப்போது இங்கே பாருங்க, நான் சும்மா இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 போட்டிருக்கேன். ஓகே, 10,000 போடுறேன். இதை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியும் சார். நீங்கள் வாங்க சார், ஒரு 5 லட்சம் போடுவோமா? காசா பணமா அடிச்சு விடுவோம். 5 லட்சம் 6 லட்சம் ஏதாவது போடுவோம். ரொம்ப டிலே ஆகுது. போடுவோமா? சரி, ஓகே. நவ் ஐயோ 17 லட்சம் போயிடுச்சு. சரி விடுங்க. ஸோ ஓகே, இவ்வளோ இருக்குதுங்க. ஓகே, சும்மா போடுவோங்க, சும்மா ஒரு எதுக்கு தானே, பேச்சு தானே. ஓகேங்க, இப்போ ஒரு 17 லட்ச ரூபா நான் அப்படி போடுறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் தான் போட்டிருக்கேன். 10,000லேருந்து இருக்குது. ஓகே, ஒரு 17 லட்ச ரூபா போட்டிருக்கேன்னா, கீழே வாங்க, 11 லட்சம் நான் போட்டிருக்கேன். எனக்கு பே அவுட் 3 வருஷத்துக்குள்ள எவ்வளோ வருது பாருங்கள்? 15 வருது. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது பாருங்கள்? இந்த இன்ட்ரெஸ்ட்டு இங்கே பாருங்கள், 2025 எந்த டேட்டில் இன்ட்ரெஸ்ட் வரும்னு சொல்லிட்டு, எந்த இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும்னு சொல்லிட்டாங்க பாருங்கள். 11 லட்சத்துக்கு போட்டதுக்கு 10,500 சொச்சம் வருது. இந்த இன்ட்ரெஸ்ட் வருது. இதில் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் 10% டிடிஎஸ். 10% டிடிஎஸ் பிடிச்சி என்ன சார் பண்ணுவாங்க? நீங்கள் 12 லட்சத்துக்குள்ளே சம்பளமாக இருந்தீங்கன்னா ஐடிஆரை ஃபைல் பண்ணிங்கன்னா திருப்பி நீங்கள் பிடிச்ச பணம் திருப்பி வந்துடும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கே. ஸோ டிடிஎஸ் உங்களுக்கு பிடிக்கிறாங்கன்னு கவலைப்படாதீங்க. இன்ட்ரெஸ்ட்டில் பிடிப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டில் பிடிக்கும் போது என்ன ஆகும்னா, நீங்கள் ஐடிஆரில் நீங்கள் ஃபைல் பண்ணும்போது உங்கள் பேன் கார்டு நம்பரை போட்டோன்னே அதுவே சொல்லிடும், இதெல்லாம் உனக்கு வந்து டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்க,
உன் சேலரி இன்கம் ப்ரூஃபை காட்டுனோன்னா நீங்கள் 12 லட்சத்துக்கு கீழே இருந்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி வந்துருங்க. ஓகே. ஸோ 26 இங்கே இருக்கா? இருக்குது சார். ஸோ இதெல்லாம் இருக்குது சார். வருஷம் வரையும் வந்துடும். ஸோ இது ஒரு பாண்டு சார். ஸோ இது வந்து நெவி. இதில் பார்த்தீங்கன்னா சில பாண்டு எக்ஸாம்பிள் ரிடம்ஷன் சொல்லி சில பாண்டு வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை உங்கள் கேபிட்டலை திருப்பி கொடுத்துருவாங்க. அது என்ன சார்? இந்த ஒரு எக்ஸாம்பிள் போவோமே, கொட்டமட்டம் போவோமா? இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இதில் பார்ப்போம். ஓகே. இதில் ரிடம்ஷன் இல்லை. ஒரு ரிடம்ஷன் இருக்கிறதா உனக்கு காமிச்சிட்டுமா? நான் உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சிரும். நான் என்ன சொல்ல வரேங்கிறது கிடைச்சிரும். ரிடம்ஷன் போனால் கிரேசிபியில் ரிடம்ஷன் இருக்கா? ரிடம்ஷன்னா என்னென்னா சார், உங்களுடைய அமௌண்ட்டை வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்துருவாங்க. அதாவது அந்த பாண்டு கொடுக்கும்போதே செபி என்ன சொல்லணும்னா, சில பேருக்கு வந்து சில கம்பெனிஸ் வந்து சொல்லுவாங்க, உன்னால் வந்து கடைசி எண்டு வரையும் கடைசி நாளில் போய் கொடுக்காத, நீ 3 மாதத்துக்கு ஒரு தடவை குவார்ட்டரா அவங்களோட கேபிட்டலை ரிட்டர்ன் பண்ணுன்றுவாங்க. அந்த டயத்தில் என்ன ஆகிடும்னா, திருப்பி பணம் வரும்போது என்னடா நம்ம பணம் திருப்பி வந்துச்சுன்னு செலவு பண்ணிடக்கூடாது. அந்த பணத்தை திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். ஆக்சுவலாக ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ஓகே, இதெல்லாம் ரிடம்ஷனில் இதெல்லாம் கடைசியாக தான் பே அவுட் வருது. ஓகே, இதெல்லாம் கடைசியாக பே அவுட் வருது. ரிடம்ஷனோட நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஏன்னா ரிடம்ஷனோட காட்டினா அந்த மக்களுக்கு அது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா எனக்கு வந்து எனக்கும் சந்தோஷம். ஓகே. கிரீவ்ஸு விபூதி போகலாமா? இருக்குமா? ஐ டோன்ட் நோ. இதெல்லாம் நான் காட்டுறேங்க. இது சும்மா உங்களுக்காக காட்டுறேன் நான். ஓகே ஓகே. இதுவும் மந்த்லி. இது வந்து இன்ட்ரெஸ்ட் வருது. ஓகே, இன்ட்ரெஸ்ட் வருது. ஓகே, நான் ரிடம்ஷனாக என்ன சொல்கிறேன்னா, 1,00,000 ரூபா கொடுத்துட்டீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை 25 ரிட்டர்ன் வந்துடும், கேபிட்டல் வந்துடும். அந்த 75க்கு தான் இன்ட்ரெஸ்ட் வரும். அடுத்த அந்த 50,000த்துக்கு தான் இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், வந்து கேபிட்டல் திருப்பி என்ன பண்ணணும், ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே. நீங்கள் ஒன்றே நினைப்பீங்க, நான் 3 லட்சம் போட்டேன் சார், நான் 3ஆம் மாதம் எனக்கு பணம் திருப்பி வந்து கொடுத்துட்டாங்க சார், என்ன சார் ஆச்சு, என்னை வந்து எதா பண்ணிட்டாங்களா? அதெல்லாம் எனக்கு கிடையாது. அதுவே ரிடம்ஷனு. ஸோ சில பாண்ட் இருக்குது, ஐ கேன் ஷோ யூ. அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து லெட் அஸ் சி. ஸோ ஸோ ஒரு பாண்ட் எப்படி ஒரு காதுன்னு நான் சொல்லிட்டேன், சூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டேன், பை பண்ணுறது எப்படிங்கிறத லெட் அஸ் சி. ஒன்றாவது பண்ணுவோம். பை பண்ணுறது ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ஐ ஃபினான்ஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். மட்டும் கிடையாது. கிரீவ்ஸ் போமா? கிரீவ்ஸ் கட்டான் சர்க்கிள் அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு பாண்டு. இது அவங்களோட பாண்டு. ஆமாம், இதுவும் கூட 100% வந்து ஃபைனலாக தான் கேபிட்டல் வருது பாருங்க. ஓகே, 50%. இங்கே தாங்க இருக்குதுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இதில் இருக்கா? 27, 26, 26ல் 100% வந்துடுது. ஓகே ஓகே ஓகே. இதுவும் வந்து 100% வந்து ரிடம்ஷன்லாம் இல்லை, கடைசியாக தான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வருது. ஓகே, இதுவும் ரிடம்ஷனில். ரிடம்ஷனுங்கிறது ஓகே. கோல்டன் பேயில் காமிச்சிட்டுமா? நான் கோல்டன் பேயில் போயிடுறேன். கோல்டன் பேயில் வந்து இப்போ ஏதோ ஒன்று. ஓகே, கேஷ் ஃப்ளோ போயிடுவோங்க. என் நேரத்துக்குன்னு உனக்கு வந்துங்கடா. அதாவது ஏன்டா அப்படி இருக்கீங்க? நான் வீடியோ வேறு எனக்கு எடிட் பண்ணிடலான்னு தெரியாது. இந்த வரேன். மந்த்லி போட்டேன், போட்டேன், செக்யூரிட்டி, சீனியர் போட்டேன், 8 to 11 வரையும் போட்டுட்டேன். ஓகேங்க, ஷேரின்டேங்க. அப்பா அளவு விட்றா சாமி. கேஷ் ஃப்ளோ போங்க. இந்த பாருங்க, அவ்வளோதாங்க. ரிடம்ஷன் பாருங்க, மெச்சூரிட்டிலே உங்களுக்கு வந்து ரிடம்ஷன் பாருங்க. நீங்கள் போட்ட உடனே வந்து ரிடம்ஷன் 12,500 ரிட்டர்னு. அடுத்து பாருங்க, 2026ல் இது டிசம்பரில் 12,500 கொடுத்துட்றான், கேபிட்டலை திருப்பி கொடுத்துட்றான். 2026ல் பாருங்க, மார்ச்சில் 12,500 ரிட்டர்ன் வந்துடுது. ஜூனில் 12,500 ரிட்டர்ன் வந்துடுது. அதாவது என்னன்னா கேபிட்டலாம் பண்ணியே தீரணும். ஏன்னா கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. இந்த ஷேர் இண்டியா பாருங்க, அவன் பாருங்க, ஷேர் இண்டியா வந்து இட் இஸ் இன் லிஸ்டட் ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. அவன் வந்து பாருங்க, கிறிசில் எல்லாம் பார்த்துருவோம். அப்படியே ரிட்டர்ன் என்ன ஒய்டிஎம் தான் பார்க்கணுன்னு இருக்கேன். ஒய்டிஎம் 10.85, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு 87,000, ரிமைனிங் 3 வருஷத்துக்குள்ளே இருக்குது, பேமெண்ட் மந்த்லியில் இருக்குது, கிறிசில் ரேட்டு ஃபேண்டாஸ்டிக், கிடக்கு. சீனியரா? ஆமாம் சீனியர். செக்யூர்டா? ஆமையா செக்யூர்டு, 0 டிஃபால்ட். ஓகே, இந்த கம்பெனியை பற்றி பார்த்துருவோமா? 2023 அதோட ரெவன்யூ, 2024 ரெவன்யூ, 2025 ரெவன்யூ. ஓகே, பேட்டுக்கு போய்டும். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஓகே, ப்ராஃபிட் 426 வந்து 328 குறைஞ்சிருக்கான். அப்போ இவனை யோசிக்கணும், என்ன யோசிக்கணும், தம்பி உன்ட்ட ஏதாவது டவுட் இருக்குது கொஞ்சம் யோசிக்கணும். நெட்ஒர்த்து பயபிளில் வச்சிருக்கான், பயபிளில் நிறையா வச்சிருக்கான் நெட்ஒர்க்கு. ஓகே, நெட்ஒர்த்து. அதே மாதிரி இன்னொன்று எக்ஸாம்பிள் போயிடுவோமா? 1, 2 முத்தூட் கேபிட்டல் போயிடுவோமா? முத்தூட் கேபிட்டல் போயிடலாமா? ஓகே, முத்தூட் கேபிட்டல் போயிடலாம். ஸோ 7 மந்த் இருக்குது இன்னும் கேபிட்டல் மெச்சூரிட்டி, மந்த்லி பே அவுட்டு, ஒய்டிஎம் 10.20%. நான் அப்படியே கொடுக்குறேன், ஒரு 5 லட்சம் கொடுத்துட்டேன். 5 லட்சம் கொடுத்துட்டேன், கேபிட்டல் பார்க்குறேன். ஸோ 2026ல் எப்போ வரும்? 12ஆம் தேதி ஜனவரி
12 பிப்ரவரி, 12 மார்ச் எல்லா இடத்துலையும் வந்துடுதுங்க. ஓகே, அப்படியே கீழே போவோமாங்க, அப்படியே பார்த்துருவோமா. கிறிசில் ரேட்டு ஏங்க, சீனியருங்க, செக்யூர்டுங்க, ஹிஸ்ட்ரி ஜீரோங்க. அப்படியே வாங்க பாருங்க. 2022 ரெவன்யூ ஏறி இருக்கா? ஆமாம், ரெவன்யூ ஏறி இருக்கு. பேட் ஏறி இருக்கா? ஃபென்டாஸ்டிக். நெகட்டிவ்லேருந்து ப்ளஸ் ஆயிருக்காங்க. நெகட்டிவ் 161 2022 இருந்தவன் 78 ஆனவன் 20. ஏன்னா இந்த முத்தூட்டு ஏன் இருக்கான்னா, அவன் கோல்டை வந்து அவன் வந்து பண்றான். உங்களுக்கு தெரியும், கோல்டு வந்து நிறைய பேர் வந்து கோல்டை வச்சுட்டு அடமானம் வச்சுட்டு கட்ட முடியாமல் இருப்பாங்க. அது எல்லாம் இவனுக்கு ப்ராஃபிட் தான். ஓகே, ஸோ இவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஹை இவங்க கொடுக்கறது. இதனால வந்து இவனுக்கு ஹேவ் அ குட் ப்ராஃபிட். இன்னொன்று, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கிட்டே இல்லாத கோல்டெல்லாம் இவங்கள்ட்ட இருக்கு. ஏன்னா நம்ம சவுத் இந்தியாவில் இவங்க வந்து எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியும். ஏன்னா கோல்டு வந்து வச்சிருப்பாங்க முத்தூட் ஃபினான்ஸு. ஸோ அதனால இவங்களோட இவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது. டெப்ட் இருக்கா? டெப்ட் கம்மி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, டெப்ட் 2023 24 கம்மி பண்ணியிருக்காங்க. நெட்ஒர்க்கு 611 கோடி. ஸோ இதெல்லாம் படிக்கிறேன், ப்ராஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன். ஸோ சூஸ் பண்ணுறது இப்படி தான் சூஸ் பண்ணணும். இதில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ண அடுத்த நாள் T+1 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அடுத்த 24வது ஹவரில் உங்களோட டிமேட் அக்கௌண்ட் டிஸ்பிளே ஆகிடும். சிடிஎஸ்லேருந்து மெயில் வந்துடும். சிடிஎஸ்லேருந்து மெயில் வந்ததுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்துடும் வித் டிடக்ஷன் ஆஃப் டிடிஎஸ் ஐடிஆரில் ஃபைல் பண்ணும்போது ரிட்டர்ன் வந்துடும். இதுதாங்க பாண்டு. ஆனால் ஒன்றுங்க, மதுரை வீரன் சிறப்பாக சொல்லிவிட்டார், ஈஸியாக சொல்லிவிட்டார், நாமும் இப்போது செய்து விடலாமே அப்படின்னு வீட்டில் இருக்கிற தங்கத்தெல்லாம் போய்ட்டு வச்சு விட்டு ஆப்பில் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இதை பண்ணிடாதீங்க. கிடையாது, அப்படி கிடையாது. ஓகே, ரீசார்ஜ் பண்ணுற வேலை கிடையாது இது. ஒன்று எல்லாரும் கேட்குறீங்க ஆப்பில் கொடுங்க, ஆப்பு கிடையாதுங்க. அது இட்ஸ் அ வெப்சைட்டு. வெப்சைட்டில் போய்ட்டு அது கேஒய்சி அப்டேட் பண்ணிட்டு பொறுமையாக பண்ணணும். ஓகே, நீங்கள் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண பணம், ரொம்ப கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண பணம். 1 லட்சம்லாம் சாதாரண விஷயம் இல்லை, 10,000லாம் சாதாரண விஷயம் இல்லை. இன்னும் அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை சிம்பிளாக போய்ட்டு நான் போய்ட்டு இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடாதீங்க. இது நான் பண்ணுறது எஜுகேஷன் பர்பஸ், உங்களோட இதுக்காக தான் பண்ணுறேன். பாருங்கள், இதில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் மை போர்ட்ஃபோலியோன்னு இப்போ அழுத்தினா என் போர்ட்ஃபோலியோ எல்லாம் தெரிஞ்சிடும். வேண்டாம், அப்படியே ஓரமாக இரு தம்பி. ஸோ இன்னொன்று, இந்த பாண்டு வந்து என்னன்னு ஈக்விட்டியோட பெட்ரு. ஈக்விட்டியோட ஏன் பெட்ரு? இந்த நீங்கள் பாண்டை வாங்கிட்டீங்க, கிரெடிட் ரேட்டு இருக்குது. இன்னொன்று, இதுக்கு நடுவில் வந்து ட்ரஸ்டினி கேட்டலிஸ்ட் ட்ரஸ்டின்னு ஒருத்தவங்க நினைப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கம்பெனியை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவன் ஏதாவது ப்ரீச்சிங் ஏதாவது பண்ணானாக்க அது உங்களுக்கு இமெயில் வரும், அதில் ஓட்டிங் போட சொல்லுவாங்க. அந்த ரைட்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஈக்விட்டியில் அப்படி இருக்கா? நாளைக்கு ஏதாவது நடந்துருச்சு, எம்டி வந்து ரிசைன் பண்ணிட்டாரு, ஈக்விட்டி வச்சிருக்க எல்லாத்துக்கும் நமக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கான்னு ஏஜிஎம்ல போய் நம்ம போய் பண்ணணும். இது வந்து அடுத்த நாள் வந்துடும், அடுத்த நாள். அப்போது கவர்மெண்ட் செபி என்ன பண்ணியிருக்கு, நடுவில் கேட்டலிஸ்ட் ட்ரஸ்டிங்கிற ஒரு தேர்ட் பார்ட்டியை வச்சு மானிட்டர் பண்ணுது. அவன் உங்களுக்காக வேலை பார்க்குறான். அதுக்கும் தான் சேர்த்து இதெல்லாம் உங்களுக்கு 10% உங்களுக்கு கிடைக்குது இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ 10 நான் சொன்னதுக்காக 10 சூஸ் பண்ண அவசியம் இல்லை. டபிள்யூஏ பாண்டில் போனீங்கன்னா 8ல் இருக்குது, 7ல் இருக்கும். சூஸ் பண்ணிக்கங்க, ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டு இருக்கும். BBB போயிடாதீங்க. BBBயில் இப்போ பாருங்களேன், நான் வந்து இதை எடுத்துட்டேன்னு வச்சுங்க, கீர்த்தனாலாம் வந்துடும். எடுத்துட்டேன்னா கீர்த்தனாலாம் வந்துடும். கீர்த்தனா வந்து தெர் இஸ் அ பாண்ட் கால் கீர்த்தனா. பட் இங்கே பாருங்க, 13%ங்க. இவன் ஏங்க 13% தரேன்? உங்களுக்கு புரியுதா? அதான் புரியுதா? ஏன் 13% தரேன்? ஒன்றும் இல்லைங்க, அவன் BBBங்க. இவனுக்கு பணம் வேணுங்க. இப்போ உங்கள்கிட்ட பைசா வேணும், பத்திரம் கடன் உங்கள்கிட்ட கேட்குறான். ஆனால் அவனுக்கு BBB கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. BBBக்கும் 10% கொடுத்து அவன் ஏவும் 10% கொடுத்தா நீங்கள் ஏவை தான் வாங்க, BBB வாங்க மாட்டீங்க. அப்போ உங்களை வர வைக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுறான், 13% தரேங்கிறான். ஆனால் கம்பெனியை பாருங்க, கம்பெனி நல்ல கம்பெனியா பார்த்துருவோமா? என்னங்க 2022 0 crore, 2023 91 கோடி, அதுக்கப்புறம் 273 கோடி ப்ராஃபிட்டு பிச்சுட்டு போகுது. ஏன்னா கீர்த்தனாவோட சிஓ அந்த லேடி வந்து வெல்வெர்ஸ்ட் லேடி, நிறைய பேத்துக்கு தெரியும். தமிழ்நாட்டில் இருக்க எக்கனாமிஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த லேடி யாருன்னு. ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ எனிவே, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இஸ் இந்தியா பாண்ட்ஸ். இந்தியா பாண்ட்ஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஏன்னா India bonds are great because there is a dedicated RM will communicate on daily basis, maybe weekly basis. He will send the messages, he will send the quotation, he will send the notes. If there is any bonds degraded or upgraded, he will send a communication to you. இதெல்லாம் பண்ணுவாங்கங்க யாரு? இந்தியா பாண்டு. கோல்டன் பைலன்னா கம்முன்னு இருப்பாங்க, ஏதாவது கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஏன்னா பாண்டு வாங்கினதுக்கு அப்புறம் ட்ரஸ்டி இருக்கான், அவங்க இருக்கான், அதுக்கு இவங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. பாண்டை ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்முக்கு அவங்களுக்கு ஒரு சம்மந்தம் இல்லை. யார் ஒன்லி
ப்ரொவைடர்ஸ் அவ்வளோதான். ஓகே, பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடர்ஸ். ஓகே, திஸ் இஸ் வாட் பாண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இந்தியா பாண்ட், செகண்ட் இஸ் கோல்டன் பை. டிடிஎஸ் நான் சொல்லிட்டேன், எப்படி பை பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன், எந்த பிளாட்ஃபார்மில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன், அதுக்கு கேஒய்சி எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். தட்ஸ் இட். எனக்கு தெரிஞ்சு கிளியராக நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நிறையா பேர் ரிக்வஸ்ட் பண்ணிங்க. இதை வந்து திரும்பி சொல்கிறேன், எஜுகேஷனல் பர்பஸாக எடுத்துக்கிட்டு சீரியஸாக லைஃப்பில் நான் செட்டில் ஆகணும், நான் சீக்கிரம் வந்து இண்டிபெண்ட், நான் வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட், ரிட்டையர்ட் இயர்லி ஃபயர் நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 40 வயசு ஆனவங்க போயிடுங்க. 36 வயசுலேருந்து இதை இப்படி படிக்கட்டு நீங்கள் தொடங்கணும். 40 வயசில் போய்ட்டு செங்கல் மண்ணெல்லாம் வச்சு வீடு கட்டிட முடியாது. நிலம் வாங்கணும், தோண்டணும், குத்தாணும் அப்படிமாங்களா, அது மாதிரி நிலத்தை வாங்கணும், அதுக்கு காங்கிரீட் இது அஸ்திவாரத்தை போடணும். அதை 36 வயசுலேருந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும், 36 வயசுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பை பண்ண ஆரம்பிச்சோன்னா 10,000 20,000 பாண்டு. ஆமாங்க, பாண்டு பை பண்ணுறது திரும்பி சொல்கிறேன், பாண்டு பை பண்ணுறது 10 லட்சம் இருக்குன்னா 3 பாண்டில் போடுங்க, பிரித்து போடுங்க, ஒரே பாண்டில் போட்டுறாதீங்க. இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுவது 10,000 ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதோட இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணுங்கள் 3 மாதம், அதுக்கப்புறம் 5ஆம் மாதத்தில் இன்னொரு 50,000 போங்க, அடுத்து 6ஆம் மாதம் 1 லட்சம் போங்க, அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 36 வயசுக்கு வந்துட்டிங்கன்னா இதுலேருந்து அப்படியே பண்ணுங்கள். 40 வயசில் நீங்கள் யாரை நம்பி இருக்க வேணாம், வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் கம்முன்னு இருந்துட்டு நீங்கள் பாட்டு காஃபி சாப்பிட்டுக்கிட்டு மனைவி சொல்கிற வேலைகளை வீட்டில் செஞ்சுட்டு கப்சும்னு இருக்கலாம், குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் லைஃப்பை. ஆனால் மினிமம் அதுக்கு நமக்கு என்ன வேணும், இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும். இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுது. இன்கம் ரெகுலராக வருது. உங்களுக்கு மன நிம்மதியை தருது. டென்ஷன் ஏதாவது இருக்கா? இல்லைங்க, டென்ஷன் கிடையாது. டென்ஷன் இருக்குது, ட்ரிபிள் பிலாம் போட்டிங்கன்னா டென்ஷன் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், பை. ரொம்ப நன்றி.